அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை போகிறதுக்கான வழி இது. கொல்லிமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் மூலயமா வரலாம், ட்ரெயின் மூலயமா வரலாம். பஸ் மூலயமா வரவங்க நாமக்கல்லுடைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா 1.5 hour ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்கும். ட்ரெயின் மூலயமா வரவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் 9:45 நைட்டு இருக்கும். அந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா நாமக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:20 3:30 அந்த டைமில் வந்துடும். அந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தவொடனே அந்த ட்ரெயினில் வர பேசஞ்சர்ஸ்க்காகவே கவர்மெண்ட் பஸ் விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா நேரம் உங்களை பஸ் ஸ்டாண்டில் எடுத்துன்னு போய் விட்டுருவாங்க. அந்த பஸ்ஸு போய் இறங்கினதுக்கப்புறம் இறங்குற நேரத்தில் ஒரு பஸ்ஸு கிளம்பும். அந்த பஸ்ஸு போய் இறங்கி ஒரு 10 to 15 மினிட்ஸில் இன்னொரு பஸ்ஸுன்னு வரும். கொல்லிமலைன்னு இருக்காது, அரப்பளீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் போர்டு பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோவில்னு இருக்கும். அந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா காலையில் ஒரு 7 to 7:30 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொல்லிமலையோடைய மேலே அரப்பளீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க. அந்த சிவன் கோயிலுடைய ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1200 படிக்கு மேலே இருக்கும். இறங்குறது ஈஸி, ஏறுறது கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டம்னா ஒரே இதுவாக நீங்கள் ஏறாமல் மூச்சு வாங்குதுன்னா உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்து நீங்கள் ஏற ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆகாய கங்கை தான் போயிட்டு இருக்கோம். நான் ஏன் கொல்லிமலையை சூஸ் பண்ணுறேன்னா அமைதியாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், யாருமே இல்லை பார்த்தீங்களா, அமைதியாக இருக்கும். கொல்லிமலையில் நிறைய மூலிகைகள் இருக்குது. மூலிகைகள்னால் நம்ம கண்ணதுக்கு இந்த செடியெலாம் இருக்குல்ல, ஆனால் இந்த செடியில் வந்து நிறைய மூலிகை தன்மை இருக்குது. ஆனால் நமக்கு அதுக்கான அறிவு நாலேஜ் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்லி கொடுக்கல, காலப்போக்கில் அழிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். இப்போ இந்த செடியில் இருக்கிற சில தழையை எடுத்து சாப்பிடும்போது உடலில் இருக்கிற நோய்கள் குணமாகலாம். அது எந்த தழை நமக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூலிகைகள் நிறைந்த காடு. உங்களுக்கு ஒரு வந்து சோர்வாக இருக்குது, நான் எதனா ரொம்ப நான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறேன், ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, கண்டிப்பாக கொல்லிமலையை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் தான் நான் வந்தேன். அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வந்து 150 rupees தான் வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு வந்து 47 rupees. டோட்டலாக ஒரு 200 rupees வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கொல்லிமலைக்கு வந்துடலாம். ரிட்டர்ன் 200 rupees, ஒரு 500 பட்ஜெட் இருந்தால் நீங்கள் கொல்லிமலைக்கு வந்து போகலாம். நான் போகிற வழியை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க நீங்கள் ஆகாய கங்கை சொல்கிறோம்ல, அதுக்கான வழி. இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் சமமாக போயிட்டு 2-3 ஸ்டெப்ஸ் தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸாக இறங்குற மாதிரி இருக்கும். இறங்குறது மிகவும் ஈஸி தான், ஆனால் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இயற்கையுடைய அழகை வந்து நீங்கள் எவ்வளவோ ரசிக்கலாம். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதனுடைய சத்தம் வந்து இங்கேருந்தே கேட்குது. உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான சில இடங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த இடத்த பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நெட்டாக இருக்கும். இறங்கும் போதே பார்த்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஏறும்போது இந்த இடம்லாம் ரொம்பவே மூச்சு வாங்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஏறுங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைங்க. நிறைய அற்புதங்கள், நிறைய மூலிகைகள், சித்தர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்க இடம் தான். என் பின்னாடி உங்களுக்கு மிஸ்டெலாம் தெரியுமான்னு தெரியல, நான் காமிக்கிறேன். எஸ் மிஸ்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகான இடங்க, அமைதியான இடம். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கீழே போயிட்டு வாட்டர் ஃபாலை பார்க்கலாம் வாங்க. இயற்கையினுடைய எழில்மிக்க அழகுனா இது தாங்க நம்ம சொல்லுவோம். இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை. ஆனால் நீங்கள் இதை வந்து உங்கள் நேரில் உங்கள் கண்ணால் பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்கும். புரியுது? அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா இது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். இது தண்ணி வந்து இங்கே அதிகமாக வருதுங்க. ஏன்னா சத்தம் எவ்வளோ கேட்குது. நம்ம வந்து குளிக்க போகிறது இல்லை, ஏன்னா குளிக்கவும் முடியாது. தூரத்துலேருந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு. வாங்க போய் பார்க்கலாம். ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மேலேருந்து வரும்போது 2ஆக பிரியுங்க. நீங்கள் பார்க்குறது வந்து சின்னது. இந்த பக்கம் உங்களுடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபால்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே இது வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக விழும். புரியுதா? தண்ணி வந்து அதிகமாகவே தான் அங்கே வருது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சின்னதுங்க, ஆனால் கீழே போய் காமிக்கிறேன். அது வந்து லெஃப்ட் சைடு நோன்னு வரும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி தாங்க இருக்கும் வழி. இந்த பார்த்தீங்களா, வழி இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே படிக்கட்டாக தான் இருக்கும். நடக்கும்போது பார்த்து நடக்கணும். எவ்வளோ பெரிய பாறை. இப்போ வந்து தாங்க அந்த ஆங்கில மருத்துவம்லாம், இதுக்கு முன்னாடிலாம் தழை தானே எல்லாமே. கிளைமேட் நல்லா இருக்குது, மிஸ்ட்டு மாரி தூரல் போட்டுட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டர் ஃபால்லேருந்து வர சாரல் அடிக்கும்ல,
சரி வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தூறல் தூர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்தமாரி ஃபால்ஸ் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. குற்றாலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும். தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறத தவிர்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் இந்த இடம். பாறையில் ரொம்ப வழுக்கும். உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், ஃபால்ஸ் சத்தம். அவங்க கிட்ட போயிட்டு பார்க்கலாம். ஃபோன்லேயும் சார்ஜ் வேறு கிடையாது. ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த இடம் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இந்த படி இட்டுருங்க, அந்த கல்லுலாம் இருக்குல்ல, அது எல்லாமே வழுக்கிற தன்மை இருக்குது. ஏன்னா எப்போவுமே அந்த இடத்துல ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த கல் அந்த இடம்லாம் போகும்போது மிக பொறுமையாகவே போங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட நம்ம கால் வந்து கீழே மாட்டிக்கும், கால் வந்து லேசாக சுளுக்கு வீக்கம் எடுத்துக்கும். ஏன்னா காலுக்கு எதுனா ஆகிடுச்சு நம்மளால் ரிட்டர்ன் ஏற முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வரீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவசரப்படாமல் பொறுமையாக நடங்க. நான் கை காமிக்கிறேன்ல, இந்த கல்லெல்லாம் இருக்குல்ல, காமிக்கிறேன். அந்த இடம்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன கல்லா, இங்கே போயிட்டு தான் நம்ம ஃபால்ஸை பார்க்க போகிறோம். ஃபால்ஸ் அங்கே இருக்குது. தண்ணி வந்து அதிகமாகவே வந்துட்டு இருக்குங்க, புரியுதா? அங்கேருந்து வர தண்ணி அதில் விழுந்து இந்த கீழே இந்த பக்கம் போதுங்க. இந்த பக்கம் கீழே டவுனில் போயிடும். நான் சொன்ன இடம் இது தாங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே நடக்க சொல்கிறேன். அவசரப்பட்டு நடக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது பேர் வந்து ஆகாய கங்கைனா, இந்த ஹைட்டில் பார்க்கும்போது ஆகாயத்திலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குங்க. அப்படியே எப்படின்னா ஒரு சில்வர் கலரில் இருக்கும். நீங்கள் இதுவே இன்னும் மழை காலம் டிசம்பர் மந்த்லாம் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக தண்ணி வருங்க அதில். ஆனால் குளிக்க முடியாது, ரசிச்சுட்டு போகலாம். கிட்ட போய் காமிக்கிறேன். சொன்னது இந்த இடம் தாங்க. அந்த பாறையை பாருங்கள், இதெல்லாம் கால் வச்சு அப்படியே வழுக்கும் சர்ருன்னு, புரியுதா? இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க, அவசரப்படாமல் பொறுமையாக நடந்துட்டு வாங்க. ஃபால்ஸ் அது இருக்குது. ஃபைனலி ஆகாய கங்கை ஃபால்ஸ் பார்க்குறீங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாரி, ஒரு சும்மா ஒரு வாய்க்கால் மாரி தண்ணி வந்துட்டு இருக்கும். அந்த தண்ணி மேலே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இது ஒன்று ஆகுதா, இது ஒன்று ஆகுது, அது ரெண்டும் ஸ்ப்ளிட் ஆகும். நம்ம குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் குளிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ தண்ணி அதிகமாக வருது, நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. புகை மாரி வருது இல்லை, அது எல்லாமே மிஸ்ட்டு, அந்த சாரல் அடிக்கிறது. நீங்கள் லேடிஸ் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வரும்போது இந்த பாறை இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க. தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னும் கிட்ட போய் காமிக்கிறேன். ஆகாய கங்கை வாட்டர் பார்க் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக சாரல் அடிக்குது, அதனால தான் ஃபேஸ் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இந்த ரூம் தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் நீட்டாலாம் இருக்காது, நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் ஆகாய கங்கை பார்க்குறீங்க. தண்ணியை வந்து கேமரா மேலே படும்போது சுத்தமாக அப்படியே மிஷின் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. ரசிச்சுக்கோங்க, நீங்கள் வரலனாலும் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கோங்க. அங்கே ஒரு ரோப் மாரி தெரியுது இல்லைங்க, கயிறு. இந்த கயிறை பிடிச்சிட்டு தான் அங்கே போய் அங்கே கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை பிடிச்சிட்டு குளிப்பாங்க. இப்போ தண்ணி அதிகமாக வர்றதுனால நீங்கள் அங்கே போய் குளிக்க முடியாது. தண்ணி பாருங்கள்,
இப்போ இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த வைபே தனியாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும், நேச்சுரல்னா ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இயற்கை சம்மந்தமான ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். இந்தமாரி இடத்துக்கு தனியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குங்க. இங்கே யாருமே இல்லை, உங்களை சுற்றி இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை, இருந்தவங்களும் போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கேன். கூட வந்து இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. இயற்கைக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் கால் தூசி சமம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மக்களே, நீர்வீழ்ச்சி நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். பார்த்துட்டு சுத்தமாக எல்லாமே நினைஞ்சிடும். ஏன்னா சாரல் அடிக்கணும், குளிக்கல சாரல் அடிக்கிறதுலே நிச்சயமாக ஒரு டைம் நீங்கள் வந்து போங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களோட வரீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் வாங்க. அப்போ தண்ணி ரொம்ப குறைவாகவே இருக்கும். டிசம்பர் நவம்பரில் தண்ணி அதிகமாக வரும், ஏன்னா மழை காலம்ல. இது வந்து வடகிழக்கு பருவமழை வரதுனால அதிகமாக இருக்கும். வாட்டர் ஃபால் தெரியுதா? நிச்சயம் நம்மளுடைய லைஃப்பில் இதெல்லாம் ஒரு டைம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். போகும்போது அந்த கஷ்டத்தை காமிக்கிறேன், எப்படி மூச்சு வாங்குதுன்றதை நான் காமிக்கிறேன். இயற்கையோடைய அழகே அழகுதான். அகாயகங்காயனை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை வந்து ஏறுற வேலை தான். இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகுதுன்னா ஏறுறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். புரியுதா? நீங்கள் பொறுமையாக ஏறுங்க. இந்த இயற்கையை நீங்களே பார்த்துக்கணும். ஆல்ரெடி நான் இயற்கை ஏன்னு சொல்கிறேன். உலகத்திலே மிகப்பெரிய சக்தி இயற்கை தான். இயற்கையை மிஞ்சியது இங்கே எதுவுமே கிடையாது. இயற்கையோடைய ஒரு அங்கம் கூட சொல்ல முடியாது. இயற்கையில் ஒரு 2% தான் இந்த மனிதர்கள் வந்து இயற்கையால் தான் உருவாக்கப்பட்ட மனிதர்கள். நம்ம இயற்கையை அழிச்சிட்டு தான் மனிதர்கள் வாழ முடியாதுங்க. இயற்கையை நினச்சா நம்மளை ஒரே நாள் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஏறி வரும்போது ரொம்பவே மூச்சு வாங்குங்க. உட்காந்து வாங்க. நான் என்னென்னா இங்கே பாருங்கள், பாறை மேலே இருக்குல்ல, அங்கே வந்து மண்ணு கூட இல்லைங்க. அந்த பாறையில் லேசாக இருக்கிற மண்ணை வச்சு இயற்கையில் இப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள். பாதிக்கு மேலே ஏறி வந்துட்டுங்க. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், மூச்சு வாங்குதுன்னா ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம், ஒரு 40 செகண்ட் நடக்கிறீங்க. மூச்சு வாங்குதுன்னா ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்தே வாங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. நீங்கள் கொல்லிமலைக்கு வரணும், 1 டே பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் நாமக்கல் வந்துடுங்க. ட்ரெயின் மூலயமா வாங்க, பஸ் மூலயமா வாங்க. அகைன் சொல்கிறேன், நாமக்கல் வந்து இறங்கினதுக்கப்புறம் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வந்து பழனி போகிற வழியாக 9:40. அது மட்டும் இல்லை, போடி நாயக்கனூர் தேனி வழியாக போகிறது வந்து வாரத்துக்கு 3 நாள் போகுது. நீங்கள் அந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டே ட்ரிப் போகிறீங்கன்னா அந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கூட்டமே இருக்காது. அன்ரிசர்வ்டில் சுத்தமாக கூட்டமே இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி போகிற ட்ரெயின் அதே ரூட்டில் தானே போகுது, கூட்டமே இருக்காது. ஆனால் அந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா உங்களால் கவர்மெண்ட் பஸ் வந்து அங்கே இருக்காது, ரயில்வே ஸ்டேஷனில். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் பண்ணி போனீங்கன்னா பிரிட்ஜ் வந்து ஏறுற மாரி இருக்கும். அந்த ஏறுற இடத்துல நின்னீங்கன்னா அந்த சைடு போய் நிற்கணும். நீங்கள் போகிறீங்கன்னா அந்த சைடுக்கு போய் நின்னீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு 4:10 4:30 பஸ் வரும். நீங்கள் கை காமிக்கணும். கை காமிக்கலாம்னு நிறுத்த மாட்டாங்க. கை காமிச்சு நீங்கள் ஏறிக்கிங்க. பஸ் ஸ்டாண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ட்ராவல் பண்ணுங்கள், இயற்கையோடைய அழகை பாருங்கள். மூச்சு வாங்கிறது தெரியுதா? ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிக்கெட்னா 30 ரூபா அடல்ட்ஸ்க்கு. குழந்தைங்க இருந்தீங்கன்னா, சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா, பிலோ 18 இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 20 ரூபா டிக்கெட்டு. இதே நீங்கள் பார்த்துக்கோங்க. அகைன் சொல்கிறேன், வயசானவங்க வராதிங்க, கால் வலி உள்ளவங்க வராதிங்க. ஏன்னா இறங்கிட்டு ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. என்னால் இறங்கிட்டு ஏற முடியுன்ற ஒரு தைரியம் இருந்தால் போதும். நீங்கள் குண்டாக இருங்க, ஒல்லியாக இருங்க, ஃபிட்டுங்க, அதெல்லாம் என்னால் இறங்கிட்டு ஏற முடியுன்ற ஒரு மனதில் ஒரு தைரியம் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏறும்போது அதே நான் ஆல்ரெடி சொன்னதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். பொறுமையாக ஏறுங்க. மூச்சு வாங்குதுன்னா உட்காந்துட்டு ஏறுங்க. உங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே முன்னே போனாலும் நீங்கள் பின்னாடி போனாலும் கவலை கிடையாது. பொறுமையாக இயற்கையை ரசிச்சுட்டு அந்த காற்றை வந்து சுத்தமான தூய்மையான காற்றை சுவாசிச்சுட்டு பொறுமையாகவே ஏறுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ்னால் பெரியசாமி கோவில் இருக்குது, எட்டுக்கை அம்மன் கோவில் இருக்குது. நான் பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். ஆனால் அந்த கோவில் வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். பார்க்கலாம், லிஃப்ட்டு கேட்டு போய் பார்க்கலாம். யாருன்னா லிஃப்ட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா பஸ் வந்து டைமிங்க்கு தான் இருக்கும். நம்ம ரோட்டை நடந்து போய் லிஃப்ட் எதுனா கிடைச்சானா அந்த கோவிலுக்கு நம்ம போய் பார்க்கலாம். ஓகேவா?